வேரியேஷன். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு போஸ்டர் சேஞ்ச் ஆகும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன கிளினிக்கல் பேராமீட்டர்ஸை குறிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு படுத்த உடனே அவனுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது, பயங்கரமா மூச்சு வாங்குது அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ்ட் ஹார்ட் பேஷண்ட் வித் பீடியல் எடிமான்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவன் படுத்த உடனே என்ன ஆகுது, ஏன் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ படுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு எடிமா ஃப்ளூயிட்ல என்ன ஆகும்னா உனக்கு எடிமாட்டஸ் லிம்ஸ்ல இருந்து இட் வில் என்டர் இன் டு த ஐவிசி, பிளட்டுக்குள்ள என்டர் ஆகுது. எடிமா ஃப்ளூயிட் எடிமால ட்ரெயின் ஆகுது பிளட்டுக்குள்ள. ஸோ பிளட்டுக்குள்ள ட்ரெயின் ஆகுதுன்னா ஐவிசிக்குள்ள போகும். ஐவிசில இருந்து உனக்கு ரைட் ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ இவ்வளோ ஃப்ளூயிடு ரைட் ஹார்ட்டுக்கு போகுது. வீனஸ் ரிட்டர்ன்ங்கிறது அதிகமாகுது. ஸோ இன்க்ரீஸ்ட் வீனஸ் ரிட்டர்ன் வில் கான்ட்ரிபியூட் டு ரைட் வென்ட்ரிகுலர் ஓவர்லோட். ஸோ இவ்வளோ பிளட்டையும் உனக்கு லங்ஸ்குள்ள பம்ப் பண்ணுறது ரைட் ஹார்ட். அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளூயிட் எல்லாமே ஆல்வியோலைக்குள்ள போய் ஆல்வியோலர் எடிமா காஸ் பண்ணுது, லீடிங் டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஓகே, ஏன் சரி இவன் எஞ்ச உடனே ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் போயிருதுங்கிறான் அப்படின்னா, இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, லங்ஸ் இப்படி இருக்குது. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிராவிட்டி இருக்கிறதுனால உனக்கு கிராவிடேஷனல் எஃபெக்ட், அதாவது பேசல் போர்ஷன் ஆஃப் லங்ஸ் மட்டும்தான் உனக்கு ஃப்ளூயிட் ஃபில்டா இருக்கும். ஓகேவா? இதே இவன் படுக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எல்லா ஏரியாலையும். ஸோ தட் மீன்ஸ் அவனுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இமிடியேட்டா வந்துருது. ஸோ தட் ஆல்சோ மீன்ஸ் தட் அவன் ரொம்ப என் ஸ்டேஜ் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியர்ல இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா படுத்த உடனே உனக்கு அந்த பல்மனரி எடிமா டெவலப் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் இஸ் இன் என் ஸ்டேஜ். ஸோ NYHA கிளாஸ் என்னவா இருக்கும், கண்டிப்பா கிரேட் 4. திஸ் சிம்டம் இஸ் நோன் ஆஸ் ஆர்த்தாப்னியா. உட்காந்துட்டு இருக்கிற போது ஈஸியா இருக்குங்கிறான், படுத்தா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது, ஆர்த்தாப்னியா. ஓகே, this indicates that advanced stage of cardiac disease class 4. okay, next as we know அடுத்து என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு தெரியும், PND, paroxysmal nocturnal dyspnea. ஏன் paroxysmsங்கறாங்க, அதாவது படுத்த உடனே இங்க ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வராது. என்ன வரும் அப்படின்னா படுத்து ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம், எவ்வளோ 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சிவியர் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் போய் ரொம்ப ஏர் ஹங்கர்மாங்க, அதாவது காத்து கிடைச்சா போதுங்கிற மாதிரி வெளியில விண்டோஸ் எல்லாம் திறந்து விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா மூச்சு வாங்கி அப்புறம் இருமல், ஒரு வீசிங் கூட இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும் எப்ப, இந்த PNDல ஒரு 2-3 ஹார்ஸ் ஆஃப்டர் ஸ்லீப் திடீர்னு எழுந்துச்சு போய் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்னெல்லாம் இருக்கும், காஃபிங், வீசிங் வித் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஃபர்ஸ்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்தது அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் திஸ் இஸ் கார்டியோவாஸ்குலர். இஃப் ஃபர்ஸ்ட் காஃப் வீஸ்லாம் வந்தது அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஆஸ்மா அட்டாக். ஓகே, ஸோ இதோட தான் அந்த டைம் ஃப்ரேம் முக்கியம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எது வந்துச்சு, செகண்ட் எது வந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட், ஸோ ஏன் வருது PND அப்படின்னா இங்க பாரு, PNDங்கிற போது ஒருத்தன் சுப்பைன் பொசிஷன்ல படுக்கிற போது இந்த எடிமா ஃப்ளூயிட் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு காஸ். ஸோ எடிமா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உனக்கு ரைட் வென்ட்ரிகுலர் ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நைட் என்ன ஆகும் அப்படின்னா நைட் நம்ம ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட், அதாவது ஒரு 2-3 ஹார்ஸ் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட், அது ஸ்லீப். ஸோ அப்போ கண்டிப்பாக சிம்பத்தட்டிக் டிரைவ்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ கம்மி சிம்பத்தட்டிக் டிரைவ் இருக்குன்னா, சிம்பத்தட்டிக்னா என்னது, அட்ரினர்ஜிக் சிஸ்டம்ஸ். ஸோ அட்ரினலினா கம்மியாக செக்ரேட் ஆகும் பாடியில். ஸோ அட்ரினலின் என்ன பண்ணும் அப்படின்னா மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டிக்கு முக்கியம். ஸோ கம்மி அட்ரினலின் இருக்குங்கிற போது மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி அந்த அளவுக்கு கண்ட்ராக்ட் பண்ணாது. யாருக்கு, சீரியஸ் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக் ப்ரெஷர், பிளட் பம்ப் ஆகாதனால பேக் ப்ரெஷர் டெவலப் ஆகி லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் அதிகமாகி டிரான்ஸ்லேட்டட் ஆஸ் பல்மனரி எடிமா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா நைட்ல
2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏன் வருதுன்னா இது ஒரு ரீசன், சிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோ கம்மியா இருக்குங்கிற ஒரு ரீசன். அப்புறம் நைட்ல ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்லீப்ல ஒரு ட்ரீம்ஸ்லாம் வருது, பயந்த மாதிரி ட்ரீம்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட் ரொம்ப எக்ஸசிவா அதிகமாகும். அப்ப எம்எஸ் பேஷண்ட்ல ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகும் போது என்ன டைப் ஆஃப் அரைத்மியா வரலாம்? எஸ், இட் இஸ் AFib. Atrial fibrillation வரும்போது atrium is just dancing, it can't contract properly, so back pressure அதிகமாகி again it results in pulmonary edema leading to shortness of breath. So these 3 mechanisms நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் with respect to PND. ஒன்னு supine positionல போறதுனால என்ன edema fluid redistribution, இன்னொன்னு sympathetic outflow decreased, then இன்னொன்னு REM sleep, then the dreams அதெல்லாம். So இதெல்லாம் will contribute to PND, paroxysmal nocturnal dyspnea. Okay, so NYHA class என்ன சார் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா it indicates class 3. class 3 னா என்ன அப்படின்னா earliest feature of heart failure, which means congestive cardiac failure போய்கிட்டு இருக்குது. Any cardiovascular disorder அதோட end point என்னவா இருக்கும்? அந்த heart fail ஆக ஆரம்பிக்கும். இந்த earliest symptom of heart failure என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா left ventricular failure என்னன்னு கேட்டாங்கன்னா this is that PND. Okay, என்ன most common cause of PND அப்படின்னா it is our most loud valvular MS, mitral stenosis. Okay, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போஸ்டரல் வேரியேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ உட்கார்ந்த உடனே எப்படி இருக்கு, படுத்த உடனே எப்படி இருக்குங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் படுக்கிற போது ரிலீவ் ஆயிடுது, உட்காந்த போது வருது. என்ன ரீசனாக இருக்கலாம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டியூமர் ஆஃப் த லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அது ஒரு ஆசிலேட்டிங் டியூமர் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த டியூமர் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா உட்காரும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த டியூமர் கரெக்டாக போய் இந்த மைட்ரல் வேல்வ் ஆரிஃபைஸை பிளாக் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ண முடியல, ப்ரெஷர் அதிகமாகுது, பேக் ப்ரெஷர் அதிகமாகுது, லீடிங் டு பல்மனரி எடிமா. ஓகே, ஸோ அதே மாதிரி அவன் படுக்கிற போது என்ன ஆகுது? இந்த மாஸ் வந்து அப்ரைட்டாக போயிடுது. ஸோ அந்த மைட்ரல் வேல்வ் ஆரிஃபைஸை பிளாக் பண்ணல. ஸோ அப்போ சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கு. சிம்டம் ரிலீவ் ஆகிறதப்ப படுக்கிற போது உட்கார போது சிம்டம் ஆகுது அப்படின்னா தட் இண்டிகேட் சம் லெஃப்ட் ஏட்ரியல் பெத்தாலஜி, மாஸ் இருக்குன்னு அப்படி இருக்கலாம். இல்லாட்டி ஆஸ் வி டிஸ்கஸ் மைட்ரல் ஸ்டெனோசிஸ் என்ன ஆகலாம்னு சொன்னேன், லெஃப்ட் ஏட்ரியம் டைலேட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கிற பிளட் எல்லாம் ஸ்டேஜஸ் ஆகிறதுனால கிளாட் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த பிளட் கிளாட் வந்து உனக்கு சடனா பிளாக் பண்ணா கூட இந்த ட்ரிப் இது வரலாம். ஓகேவா? இந்த பிளாக் என்ன ஆயிரும்? நம்ம படுக்கிற போது என்ன ஆகலாம்? இந்த பிளாக் வந்து ரிலீவ் ஆகலாம். ஸோ 2 காசஸ் என்னன்னா ஒன்னு லெஃப்ட் ஏட்ரியல் மிக்சோமாவா இருக்கலாம், இல்ல லெஃப்ட் ஏட்ரியல் த்ராம்பஸ் அப்படிமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் பிளாட்டிப்னியா. அதாவது உட்காரும் போது எனக்கு மூச்சு வாங்குது, படுக்கிற போது எனக்கு மூச்சு இல்லை, பிளாட்டிப்னியா. ஓகே, பிளாட்டிப்னியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரிபாப்னியா அப்படிமா. அப்படி என்ன சார் ட்ரிபாப்னியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவுந்து படுக்கிற போது இந்த பக்கம் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிற போது எனக்கு மூச்சு வாங்குது, ரைட் திரும்பி படுக்கும்போது மூச்சு இல்லை அப்படிங்கிறது. சேம் காஸ், மிக்சோமாவா த்ராம்பஸோ எதுவும் இருக்கலாம். அதை கட்டி வந்து டக்குன்னு பிளாக் பண்ணலாம். லெஃப்ட் திரும்பி படுக்கிற போது, ரைட் திரும்பி படுக்கும்போது ரிலீவ் ஆயிரும். ஸோ சேம் காசஸ் யூ கேன் ரிமெம்பர் ஃபார் ட்ரிபாப்னியா as well as பிளாட்டிப்னியா. ஓகே, these are cardiovascular causes of பிளாட்டிப்னியா and ட்ரிபாப்னியா. பிளாட்டிப்னியானா படுக்கிற போது ரிலீவ் ஆகுது, உட்காரும் போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது, ஒன் சைடு டர்ன் டவுன் பண்ணி படுக்கிற போது வந்துச்சுன்னா அது ட்ரிபாப்னியா.